நாங்கள் செங்கொடியை கீழே எறிந்தோம், நாங்கள் சிங்கக்கொடியை கையில் தூக்கினோம். அதைத்தான் ஜேவிபி செய்தது. ஆதரிக்கின்ற கஜேந்திரகுமார் கூட உங்களோட அணியில வரமாட்டார் என்றதும் உண்மையாகும். அப்படியா? இன்றைக்கு வரைக்கும் ஒருவருடைய ஆதரவு, மற்றபடி ஒரு எந்த விதமான இந்த செக்ஷன்ல இருந்து எந்த ஆதரவும் இன்றித்தான் இந்த தமிழ்நாட்டியை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா? தேசிய முன்னணி கஜேந்திரகுமாருடைய அணி கூட பிரிந்து போவதற்கு கூடிய சுயநிர்ணய உரிமையை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். அத்தகைய ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்கை எடுக்கிறதுக்கு யாருமே தயாரில்லை. அந்த துணிவும் கிடையாது. மக்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுக்கு செய்யறோம் காட்டி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வரலாற்றில் ஒரு காயத்தை விட்டு செல்வதல்ல தலைமைத்துவம். கஜேந்திரகுமார் முன்னம்பலம் வைக்கின்ற அந்த உள்ளக உரிமை சார்ந்த நிலைப்பாடு என்று சொல்லி நோக்கி நகர்றது இதை நாங்க ஏற்றுக்கொள்ளும். நீங்க சொல்லுவ ஜெயா சொன்னது போலீஸ் மிக சரியான. ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்கள் இடதுசாரியாளாகி விட்டார்கள் நீங்க சொல்ல முடியுமோ? உலக நாடுகள்ல உள்ள தலைவர்கள் அவர்களை இடதா பார்க்கிறார்களே ஒழிய ஜேவிபி கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கிறது தாங்கள் இடதுசாரிகள் இல்லையே. உங்களுக்கு கஜேந்திரகுமாருடைய அணியோட இணைந்து பணியாற்ற முடியாது. வடக்குல போய் நீங்க காய்ச்சிங்கன்னா அடி விடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க எல்லாம் வந்து ஆயிரத்தெட்டு எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம் பார்ப்போம். இந்தியா சும்மா பார்த்து கொண்டு இருக்காது. தங்களுடைய கொள்கைகள் சார்ந்த நிலைப்பாட்டை இவர் எதிர்ப்பார்கள் போட்டு தள்ளி விட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பார்கள். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் CWIN செயலாளரும் தமிழ் சொலிடாரிட்டியின் முக்கியஸ்தரும் எழுத்தாளர் ஆய்வாளர் சேனன். தோழர் சேனன், வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். இன்றைக்கு உள்ள அரசியல் சூழல்ல நீங்கள் வந்து பிரித்தானியாவில வந்து மிக வெற்றிகரமாக உண்மையிலேயே உங்களுடைய தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பு பல்வேறு விஷயங்களை சாதிச்சதுக்கு இளைஞர்களை திரட்டி இருக்கிறீங்க. ஒரு இடதுசாரி தன்மையோட குரல் கொடுத்து வாரீங்க பல்வேறு பிரச்சனைகளை. இப்ப இவ்வளவு செய்த உங்களுக்கு ஜேவிபியும் அதே போல தென்பகுதியில வந்து ஒரு நீண்ட போராட்டத்தை நீண்ட தோல்விகளுக்கு பிறகு தன்னை கட்டமைச்சிருக்கு. அதே நீங்களும் அங்க ஒரு கட்சியை வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை வந்து அந்த போக்குக்கு நீங்க கொண்டு வாரத்துக்கு உள்ள தடை என்ன? இப்ப யூஎஸ்பி கட்சியை வந்து இப்ப நீங்க சொல்ற இந்த மக்களை அணிதிரட்டி புரட்சிக்கு வாங்கோ அல்லது போராட வாங்கோ என்று அழைத்து அணிதிரட்டுறதுல உங்களுக்கு இருக்கிற தடை என்ன? யுஎஸ்பி முதலான அல்லது சிடபிள்யூடைய சார்ந்த பல அமைப்புகள் சுயநிர்ணய தமிழ் மக்களுடைய பிரிந்துபோகும் உரிமை உட்பட்ட சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்கின்ற பலருடன் இணைந்து வேலை செய்து வருகிறது தமிழ் சொலிடாரிட்டி. ஆதரிக்கின்ற கஜேந்திரகுமார் கூட உங்களோட அணியில வரமாட்டார் என்றதும் உண்மையாகும். அப்படியா? இல்ல, அப்படியே சொல்ல முடியாது. நாங்கள் ஓப்பனா இருக்கின்றோம். என்னன்னு சொன்னால் அவரோட உரையாடி இருக்கிறீங்களா? அதை பற்றி யாரோட? கஜேந்திரகுமாரோட ரெண்டு உரையாடல்கள் நடந்திருக்கின்றன. நீங்க பப்ளிக் மீட்டிங்கள் நடந்திருக்கின்றன இல்லையா? நாங்க பப்ளிக்கா விஷயங்களை பேசி இருக்கிறோம் இல்லையா? என்ன ப்ராப்ளம் என்று சொன்னால் தமிழ் சொலிடாரிட்டியோ அல்லது பொறுத்தளவில் காம்ப்ரமைஸ் பண்ண, அதாவது தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை மட்டுமல்ல அவர்களுடைய பொருளாதார உரிமையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணின ஒரு பொசிஷனுக்கு நாங்கள் இணைந்து வேலை செய்ய முடியாது. இதான் உங்களுக்கு கஜேந்திரகுமாருடைய அணியோட இணைந்து பணியாற்ற முடியாது. அதான் நான் சொல்லவில்லையே. அதற்கான உரையாடலை நோக்கி இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் யூஎஸ்பி தனியத்தான் நின்றது, கஜேந்திரகுமார் அணி தனியத்தான் நின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தல் அவரவரே தனியத்தான் நின்றது. யாரும் கூட்டம் இல்ல, ஒரு கூட்டொண்டு போட்டார்கள். உங்களுக்கு தெரியும், என்பிபி ஒரு கூட்டு தான். அதே போல அதில் இருந்து வெளியில வந்த ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியும் ஒரு கூட்டு வைத்திருந்தது இல்லையா? அந்த கூட்டில் கூட நாங்க சேர முடியவில்லை. அவர்கள் சோசியலிஸ்ட் என்று சொன்னார்கள், தமிழ் மக்களுக்கும் உரிமைகளை வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் இல்லையா? அதில் வந்து ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி இருந்தது, செந்தில்வேல் கட்சி இருக்கிறது, இன்னும் ஒரு சிறு கட்சியும் இருக்கிறது. அவர்களே எங்களே அணுகவே இல்லை. நாங்கள் கேட்டோம் பாராளுமன்றத்து முதல் ஒரு குறைந்தபட்ச உடன்படிக்கைக்கு வர முடியுமா? என்ன உடன்படிக்கை? சரி, நீங்க அவர்களுடன் தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது என்பது எங்களுக்கு நல்ல திட்ட தெளிவா தெரியும். என்னன்னா முந்தைய வந்து செந்தில்வேல் கட்சியுடைய நிலைப்பாடு என்பது தமிழ் மக்களுடைய தேசிய உரிமையை ஏற்றுக்கொள்ளாத, சுயநிர்ணயமை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் பேச்சளவில் சொல்கிறார்கள், அவர் லெனினிஸ்ட் கட்சி கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்குள் இருக்கின்ற அந்த கூட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான். அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் எழுத்திலேயே கொடுத்திருந்தோம் அவர்களுக்கு. குறைந்தபட்சம் நாங்கள் உங்களுடைய தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை நிலைப்பாட்டைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் பரவாயில்லை, ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரம் சார்ந்த ஒரு உடன்பாட்டுக்காவது வர முடியுமா என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் தி IMF மறுத்தல், அந்த பொருளாதாரம் சார்ந்த சில இதுகளை கொடுத்தோம்.
அதற்கு உடன்பட்டு வர முடியவில்லை ஜெயவார். இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. அதே போலதான் கஜேந்திரகுமாருடைய அமைப்பு சார்ந்து பல உரையாடல்களை செய்து கொண்டோம். நாங்கள் சில அவர்களுடன் இயங்குகின்ற பலரோடு நட்பு சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்தமான ஒரு பிளாட்ஃபார்முக்கு வருவது என்பது சும்மா வரும் உரையாடல் மூலம் அல்ல, ஒரு பிரின்சிபல் பொசிஷன்ல தான் வர முடியும். அத்தகைய உரையாடலை நோக்கி நகர்வதற்கும் அத்தகைய ஒன்றை கட்டுவதற்கு முன்வாருங்கள் என்று இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அதற்கான வேலைகளை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ஒன்றுபட்ட போராட்டம் சார்ந்த அமைப்பை நோக்கி நகர முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமே தவிர, நாங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் சொன்ன அந்த கேள்வி இருக்கு இல்லையா, தனிமைப்பட்டு தான் நிற்கின்றோம். ஏனென்று சொன்னா மக்களை பொறுத்தளவில் அவர்களிடம் செல்ல வேண்டும், அவர்களுடைய ஆதரவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களுடைய ப்ரோக்ராம் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோமாக இருந்தால் இலகுவாக போக முடியும். அதைத்தான் என்பிபி செய்தது. குமார் குணரத்னம் அழகாக சொல்லி இருக்கிறார். நான் பல தடவை அதை கோட் பண்ணி இருக்கின்றேன். நாங்கள் செங்கொடியை கீழே எறிந்தோம், நாங்கள் சிங்கக்கொடியை கையில் தூக்கினோம் ஒரு கட்டத்தில் என்று குமார் சொல்லி இருக்கின்றார் ஜேவிபியில் இருந்த காலத்தில். அதைத்தான் ஜேவிபி செய்தது. உதாரணத்துக்கு அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை போக்கு நாங்கள் நகர்வோமாக இருந்தால் இலகுவாக மக்களை அந்த ஒரு அலையை பிடித்துக் கொண்டு நின்று ஒரு கொஞ்சம் பேரை உள்ள வாங்குறது இலகு. இதுக்கு அப்பால ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு பிரின்சிபலான அடிப்படையில் ஒரு அமைப்பை கட்டி நிமித்துவது என்பது இலகுவான விஷயம் அல்ல. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் முதலே சொன்னீர்கள், தமசுராட்டியன் இங்க கட்டுறா என்ன பாடுபட வேண்டி இருக்கின்றது. ஒற்று குஞ்சுடைய ஆதரவு இல்லை, முற்போக்கு சொல்லுவார்கள், ஏதோ எல்லாம் பேசுவார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஒருவருடைய ஆதரவு உங்களை போன்றவர்கள் சில ஆதரவுகள் வழங்கி இருக்கிறீர்கள் தவிர மற்றபடி எந்த விதமான இந்த செக்ஷன்ல இருந்து எந்த ஆதரவும் இன்றித்தான் இந்த தமசுராட்டியை நாங்கள் கட்டி இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் அது வரலாறு. அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. நாங்கள் வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய கருத்து நிலைப்பாட்டையும் எங்களுடைய பிரின்சிபல் பொசிஷனையும் விட்டு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. மக்களை ஏமாற்றி மக்களுக்கான உரிமைகள் அது சரியல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டு இல்ல வசதிக்காக மாற்றி கொண்டு செல்வதற்கு சில விட்டு கொடுப்புகளை நாங்கள் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக அடிப்படை உரிமைகளை விட்டு கொடுத்து நகர முடியாது. ஆனா மக்கள் அதை நோக்கி நகர்வதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை அதை நோக்கி நகர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கின்றோம். சுலோகத்தான் இருக்கின்றது. அதுக்கு நீங்கள் காரணத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. கான்சியஸ்னஸ் சொல்கின்றோம், மாஸ் கான்சியஸ்னஸ் எங்கு இருக்கின்றது, அது எதை நோக்கி நகரணும், எதை நோக்கி நகரவில்லை என்ற பல விதமான கேள்விகள் இருக்கின்றன. இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றேன், வரத்தான் வேண்டும். இது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு டீப்பான ஒரு சோசியல் சயின்ஸ் இல்லையா? அப்ப எல்லா நாடுகளிலும் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனை தான். பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற அரசியலை பாருங்கள், லெபனானில் பார்க்கலாம், பங்களாதேஷை பார்க்கலாம், சுடானில் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு அடுக்கிக் கொண்டே போகலாம். பல்வேறு உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு பிரச்சனையில் ஒன்றைத்தான் மக்கள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள், இடசாரி இயக்கங்கள் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனை பிராக்ஷனைஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு மிக சிக்கலான ஒரு கேள்வி. அண்மையில தமிழ்நெட் ஜியா உங்களுடைய நண்பரும் கூட கேள்வி எழுப்பியிருந்தார். அருள்குமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்ற பதில் தமிழ் தேசிய முன்னணி கஜேந்திரகுமாருடைய அணி கூட பிரிந்து போவதன் கூடிய சுய நிர்ணய உரிமையை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னு சொன்னால், இப்ப இருக்கிற எங்களை தவிர ஐக்கிய தேசிய கட்சியை தவிர ஐக்கிய சோசியலிச கட்சியை தவிர உங்களோட பேசிக்கொண்டு அப்படியே மாறிக்கொண்டு போகுது. சோசியலிச கட்சியை தவிர வேறு எந்த ஒரு சக்தியும் அந்த பொசிஷனை அங்க வைக்கவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அத்தகைய ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்கை எடுக்குவதற்கு யாருமே தயாரில்லை. ரெண்டு விஷய காரணம் இருக்கு. ஒன்று, அரசியல் ரீதியாக அது சரியான நிலைப்பாடு என்று விளங்கி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு போறதுக்கு தைரியம் அங்கு மார்க்சிய கட்சியை எதுவுமே கிடையாது. ஒன்று, அங்க லெனினிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சியுமே கிடையாது. ரெண்டாவது, அந்த துணிவும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், சிறுதுங்க ஜெயசூரிய அவருக்கு வயசாகிறது, இந்த நீண்ட காலமா துணிவான எத்தனையோ காரியங்களை செய்திருக்கார். நாட்டை விட்டு ஓடி தப்பி போய் எல்லாம் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் ரோட்டில் வச்சு துரத்தி இருக்கிறார்கள் அடிப்பதற்கெல்லாம். இப்படி எல்லாம் அதையெல்லாம் எதிர்கொண்டு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை செய்ய முடியும். இது ஒரு விஷயம். சிறுதுங்க ஜெயசூரிய ஒரு மார்க்சிஸ்ட். அவர் ஒரு தமிழ் சிங்கள என்ற அடிப்படையில் இயங்குவதல்ல. அந்த அடிப்படையில் தான் தமிழ் மக்களுடைய ஆதரவை நிலைப்பாட்டை அவர் ஆதரிக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிங்கள குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தார். தெற்கில் வாழ்பவர். அவங்க சிங்கள தோழர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கு. இதை மறக்க முடியும். இதுதான் சண்முகதாசன் காலத்தில் இருந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இது ஒரு சிங்கள தமிழ் உட்டைவு இலங்கைக்குள், அதுக்கு ஒரு பாதுகாப்பாக. இதுவே ஒரு தமிழராக இருந்தால் அந்த நிலைப்பாடு தாக்கப்படுவதற்கான நிலைப்பாடு தான் இலங்கைக்கு இன்றும் இருக்கிறது. தேவாலன் ஜேவிபி அது மாறவில்லை, அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனை தமிழ் தலைமைகளுக்கு இருக்குதான். அது சுமந்திரன் உட்பட, நாங்கள் எதிர்க்கின்ற டக்ளஸ் உட்பட, பிள்ளையான் உட்பட எல்லாருக்கும் இருக்கின்ற பிரச்சனை இல்லையா? அப்ப இப்ப இந்த பிரச்சனையின் அடிப்படையில் சில பிளெக்சிபிலிட்டி அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
ஒன்று. இரண்டாவது பிரச்சனை என்று சொன்னால் அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வைக்கின்ற அந்த உள்ளக உரிமை சார்ந்த நிலைப்பாடு என்று சொல்லி நோக்கி நகர்கள் இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சொல்லுவ ஜெயா சொன்னது போலீஸ் மிக சரியான புள்ளி. அதை நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்களும் அதைத்தான் சொல்ல வேண்டி இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அதை நான் வாதிட்டு இருக்கின்றேன். அந்த நிலைப்பாட்டில் நீங்க தெளிவாக சில நிலைப்பாட்டை நோக்கி நகரலாம், தெளிவாக இந்த பிரச்சனையை வைக்கலாம் சொல்லுகின்றோம். அவர்கள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் தங்களுக்கு இருக்கின்ற லிமிடேஷனின் அடிப்படையில் தாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், இருந்தாலும் தாங்களுக்கு இருக்கின்ற லிமிடேஷன் அடிப்படையில் பாராளுமன்ற கட்சியாக இருக்க வேண்டிய அடிப்படையில் சில விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் கொண்டெடுத்து செல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயங்குகின்றோம். இது தயவு செய்து இது ஒரு கொம்ப்ரமைஸா இதை பார்த்துக் கொள்ளாது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த கேள்வியை விளங்கிக் கொள்கின்றோம். இதைத்தான் நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கேள்வி அந்த பார்வையை அந்த பிரச்சனையை புரிந்து கொள்கின்றோம், அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஆனால் அது போதாது என்ற ஒரு கிரிட்டிசிசத்தையும் வைக்கின்றோம். இந்த ஐக்கிய சோசலிச கட்சி ஸ்ரீதுங்க ஜெயசூரியவுக்கு பிறகு ஒரு தமிழ் தலைவரை அவர் உங்களால கொண்டு வர முடியுமா? வடக்கு கிழக்கில தமிழ் மக்கள் மத்தியில உங்களால பணியாற்ற முடியுமா? பணியாற்றி கொண்டுதான் இருக்கின்றோம் ஜெயவா. இப்ப இவ்வளவு காலம் நாங்களும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில இருக்கின்றீர்களை ஒழிய அங்கே கொஞ்சம் ஒரு ஆக்டிவா நீங்கள் இருக்கிற மாதிரி ஆன ஒரு ஆக்டிவா தான் பேசுறோம். அது உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள், எத்தனையோ பேர் கூட்டாக நின்று எல்லாம் வாக்கெடுத்தார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு புரட்சிகர மார்க்சிய அமைப்பு என்று சொல்லி இருக்கிற ஒரு அமைப்பு அதிக வாக்கெடுக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் அப்படி ஒரு கட்சியே இருக்குது. அதான் இருக்கின்ற ஒரு பார்வை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். வடக்கில் எங்களுக்கு அதிகமாக வாக்கு என்ன, அது கொஞ்சம் தான். இதை ஒரு பெருமையாக சொல்வதற்கு அங்க ஒன்றும் இல்லை. இதுதான் இருக்கிற நீங்க அத வந்து வடக்கு கிழக்க மையமாக வைத்துக் கொண்டு இவ்வளவு கிட்டத்தட்ட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு அரசியலுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறீர்கள். அதை நோக்கித்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் அது சம்பந்தமா ஒரு பெருமையும் இருக்குது. ஆனால் வடக்கு கிழக்குல இன்றைக்கும் அது ஒரு அறியப்படாத ஒரு அமைப்பாக கட்சியாக இருக்கிறது என்றது வந்து அதை மாற்றுறதுக்கு என்ன அறியப்படாத அமைப்பு நான் சொல்ல மாட்டேன், ஆதரவு ஒட்டுமொத்தமா இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் வேலைகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நீங்க கேட்கின்ற ஒரு கேள்வி சார், இன்னும் வடக்கு கிழக்கில் ஏன் ஒரு மார்க்சியம் சார்ந்த ஒரு முற்போக்கு சார்ந்த ஒரு போராட்ட அமைப்பு பலப்பட முடியாமல் இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறீர்கள் இல்லையா? இது நியாயமான கேள்விதான். இந்த கேள்வி எங்களுக்கு தான் இருக்கின்றது. இதை காட்டி நிமித்துவதற்கான வேலையை செய்வதால் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான தொழில். சும்மா வீட்டில் இருந்து விமர்சிப்பவர்களை பற்றி அல்ல, எங்கட வேலை அப்படி அல்லையே, நாங்கள் உறங்கி வேலை செய்கின்றோம் இல்லையா, எங்களுக்கு தெரியும் அது பெரிய பாரதூரமான கஷ்டமான வேலை என்று. சும்மா இருந்து கத்தி கொண்டிருப்பவர்கள் பிரச்சனையா இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், இங்க டாஸ்பிராவில் கூட ஒரு இடதுசாரிய அமைப்பாக இயங்கி கொண்டிருக்கோம். ஓப்பனா இடதுசாரியா என்று சொல்லித்தான் எங்களை அறிமுகப்படுத்தும் போதே அறிமுகப்படுத்துகின்றோம் என்ற ஒரு தமிழ் சுழற்சி என்ற அமைப்பை கட்ட முடியும் என்று 2009 முதல் நீங்கள் சிந்தித்திருப்பீர்களா? சாத்தியமே இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கடுமையாக வேலை செய்து முயற்சி செய்தோம். அவதூறுகளை செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். அதுக்கு மத்தியிலும் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா பலமான அமைப்பா, ஒரு முக்கியமான அமைப்பா என்று சொல்லலாம். ஆனால் இது பலமான அமைப்பா என்று கேட்டீங்கன்னா இல்லை, இதுவும் ஒரு சிறுபான்மையா ஒரு சிறு அமைப்பு தான். அப்ப ஒரு முற்போக்காக இருக்கின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு போராட்டத்தை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் விரும்புகின்ற ஒரு அமைப்பு பலப்படுவதும் பலப்படாமல் இருப்பதும் அந்த சமூகம் எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் மயப்பட்டிருக்கின்றது, அந்த சமூகம் எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அந்த சமூகத்தின் மக்களுடைய அரசியல் பிறஞ்சை எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்திருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களோடு கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இங்குதான் இருக்கின்ற பிரச்சனை. ஜேவிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் இடதுசாரியாகி விட்டார்கள் நீங்க சொல்ல முடியுமோ? யாழ்ப்பாணம் ரெட் ஹப் ஆயிடுச்சு, உங்களுக்கு 3 MP போயிருக்கிறாள்ன்றதுக்காக யாழ்ப்பாணம் சோப் ஆகிவிட்டதோ? இல்லை, இதான் இருக்கின்ற பிரச்சனை. கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கிறார்கள் தாங்கள் இடதுசாரிகள் அல்ல என்று. நீங்கள் எல்லாரும் ஜேவிபி இடதுசாரிகள் என்று விமர்சிக்கிறீர்களே ஒழிய மேற்குலக நாடுகள்ல உள்ள தலைவர்கள் அவர்களை இடதா பார்க்கிறார்களே ஒழிய ஜேவிபி கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கிறது தாங்கள் இடதுசாரிகள் இல்லை என்று அது பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். என்ன இடதுசாரிகள் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். தாங்கள் மார்க்சியர்கள் அல்ல, தாங்கள் இதை செய்ய வடதமை, அவர் தங்களை ஒரு லெப்ட் என்று தான் காட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள்ட்ட லெப்டான கருத்து நிலைப்பாடுகள் இருக்கின்றன பலரிடம், எல்லாரிடம் அல்ல. அதுக்குள் பெரிய அடிபாடுகள் இருக்கின்றன. தீவிர வலதுசாரிகளும் இருக்கிறார்கள். இடதுசாரி பண்புகள் சிலதை அதுக்குள்ள இருக்கட்டும் நீங்க அதுக்குள் தீவிர வலதுசாரியும் இருக்கிறார். அப்ப அதுக்காக தான் நாங்கள் அவர்களை வலதுசாரிகள் என்று ஒட்டுமொத்தமாக தள்ளுவதில்லை, இடதுசாரிகள் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு அதாவது புரட்சிகர மார்க்சிஸ்டுகளோ புரட்சிகர வாதிகளோ ஒன்று நாங்கள் சொல்வதில்லை. அவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அவர்களை ஒட்டுமொத்தமாக இடதுசாரிகள் இல்லை என்று நொறுக்க முடியாது. தெரிந்தவர்கள் உட்பட பலர் இருக்கிறார்கள், ஒரு தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்ட இடதுசாரி பயங்கரவாதம் என்று நீங்கள் அவர்களை குற்றம் சாட்டேன். இடதுசாரிய பயங்கரவாதிகள் நாங்கள் அவர்களை சொல்லவில்லை, தவறு. அந்த ரெட் ஸ்கேர் என்ற இப்ப நீங்க எவ்வாறு தமிழ் தேசியத்தை தாக்குவதற்கு நீங்க அடிபட்டு போற மாதிரி அதை போய் ஐயோ சிவப்புன்னு சொல்லி அவர்களை தாக்குவதை அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மார்க்சியர்களை ஏதோ ஒரு விதத்தில் முடக்க வேண்டும், இடதுசாரியத்தை எல்லோரும் முடக்க வேண்டும். இன்னொரு சக்தி இருக்கு, அது தேவையில்லாமல் அடிக்கும். அந்த பக்கமும் நாங்கள் போய் நிற்க மாட்டோம். எங்களுடைய விமர்சனம் என்பது அரசியல் சார்ந்த விமர்சனம். நாங்கள் சொல்கின்ற அடிப்படை என்பது மக்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது தற்பொழுது, அதை கட்டி எழுப்புவதற்கு. இதை எவ்வாறு செய்வது, எங்களை போன்றவர்கள் விமர்சிக்காவிட்டால் எல்லாம் சரி என்று போட்டு இருக்க வேண்டியதான் எல்லாரும், இல்லையா? அப்ப நாங்கள் ஒரு ஃபேக்டர், எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமான மாஸ் கான்சியஸ்னஸ் மாறும் வரையும் அந்த மாஸ் லீடர்ஷிப் என்ற விஷயத்தை நோக்கி நாங்கள் இன்னும் நகரவில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி அது அந்த விமர்சனம் சரியான விமர்சனம் தான். ஆனால் அதற்கு அப்பால் நாங்கள் ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதை விட மாட்டோம். எங்களிடம் நாங்கள் ஒரு ஃபேக்டராக இருக்கும் வரையும், உங்களுக்கு தலையடியாக இருக்கும் வரையும் அந்த தலையடியை தந்து கொண்டுதான் இருப்போம். அது ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம், ஜேவிபியா இருக்கலாம், டிஎன்பிஎஃப் இருக்கலாம். இந்த தலையடியை நீங்கள் எப்படி கொடுக்கும்? இப்ப என்னென்றால், இப்ப ஜேவிபி இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும் என்றதுல இந்தியாவுக்கு நிறைய விருப்பம் இருக்கு. அதே மாதிரி மேற்கு நாடுகளுக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. அதை நோக்கி சில காய்களும் நகர்த்தப்படுது. இப்ப இந்த இடத்துல நீங்கள் தலையிடிய ஜேவிபிக்கு கொடுத்து இந்தியாவையும் தல்லாதிக்க சக்திகளுக்கும் சார்பாக இருக்க போறீங்களா, அல்லது நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? நான் அவருக்கு எதிராக இவருக்கு ஆதரவு வேண்டும் அப்படி ஒரு லாஜிக் அப்ரோச்ல நீங்க பாக்காங்க. தயவு செய்து என்னன்னு சொன்னால், நீங்கள் நாங்கள் நகர்றது மக்களுக்கான சரியான நிலைப்பாடு என்ன என்ற அடிப்படையில் இருந்துதான் நகர்வோம். இதற்காக அந்த விங்கிக்கு ஆதரவு, இந்த விங் இன்றைக்கு இருக்கின்ற ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இன்றைக்கு இருக்கின்ற புகழ நிலவரம் ஜேவிபியை பல திசைகளில் இழுத்து செல்லும். எந்த திசையில் நகரும் என்றது அவர்களுக்கு மெனுவரபிலிட்டியும் உருவாகி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் கடந்த மாநாட்டில் இந்தியா முதலாக வரலாறு காணாத ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி சீனாவுடன் நகர்வதற்கான திட்டங்களை போட்டிருக்கிறது. அவ்வாறு நகரமாக இருந்தால் பிவைடி பிளான் ஒரு 1 பில்லியன் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்டிருக்கிறார்கள். அதுவும் தென்னிந்தியாவை உருவாக்குவதற்கு சீனா கேட்டிருக்கிறது. அது உருவாகினால் அதுக்குள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதனுடைய பகுதியாக போவதற்கான விஷயத்தை கான்ட்ராக்ட் போடுவதற்கு ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமான டிஸ்கஷனை ராஜபக்ச அரசு செய்திருக்கிறது. ராஜபக்ச காலத்தில் அதுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள், தெரிய வேண்டிய விஷயம் தான். அப்ப அப்படி வரும் பொழுது இந்திய சீன இதுக்கு மெனுவரபிலிட்டி தனித்தனியாக பார்க்க வேண்டிய தேவையில்லாத ஒரு கட்டமும் அனுருக்கு வரலாம். அவர் இப்ப இருக்கிற நிலையில் சீனாவை நோக்கி நகரலாம். தெரிய எங்களுக்கு கொஞ்சம் காசு சீனாவிடம் தான் கொடுக்குறான்னு சொன்னால் எங்கள்கிட்ட காசு இல்லை, அங்கதான் வாங்கத்தான் போறோம்னு சொல்லி அமெரிக்க நாடுகள் சொல்லவில்லையா? அவருடைய எக்கனாமிக் ஃபோரம் மாற்றத்தை அடைந்திருக்கிறது இல்லையா? அதே போன்ற ஒரு சில மாற்றத்தை நீங்கள் பிரேசிலில் பார்க்கலாம், கொலம்பியாவில் பார்க்கலாம், பல்வேறு நாடுகள் லிஸ்ட் பண்ண விரும்பவில்லை, பல நாடுகளை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு ஒரு மல்டிபோலார் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது ஒரு பெரிய சிக்கல். இதை லாஜிக்கலாக நாங்கள் பார்க்க முடியாது. இந்த திசையில் தான் நகரம், அந்த திசை. ஏற்கனவே ஐஎம்எஃப் நாங்கள் எதிர்க்க மாட்டோம், ஐஎம்எஃப்க்கு பின்னால் தான் நிற்க போகின்றோம், அந்த கொள்கைகளை கொண்டு செல்ல போகின்றோம் என்று ஒரு கூட்டம் போட்டு விட்டார், சொல்லியும் விட்டார் இல்லையா? அப்ப உடனடியாக நான் சொல்லுவதா, மேற்குலகின் கற்பாவை ஆகிவிட்டார், அவர் மேற்குலகின் கற்பாவை என்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு டக்குன்னு ஒரு முடிவு பெற முடியாது. எங்க வைத்திருக்கின்றோம்? அவர் மேற்குலகம் வைக்கின்ற அந்த கொள்கைகளை எதிர்க்க போவதில்லை. ஐஎம்எஃப்க்கு பின் ஐஎம்எஃப் பாலிசியை எதிர்க்க மாட்டார். அவர்களுக்கு இலங்கை போன்ற வேறு வழி இல்லைன்னு சொல்லலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜியோபொலிட்டிக்கல் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது ஐஎம்எஃப்ல அந்த எல்லா கணக்கும் போய் ராணிலுக்கு ஓட்டு போட்டிருக்கணும், அதையெல்லாம் நீங்க ஆதரிக்கணும். வேறு வழி இல்லைன்னு சொன்னா வேறு வழி இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். என்ன இருக்கின்றது? நீங்க உதாரணத்துக்கு நான் தொடர்ந்து சொல்றேன், இதான தலையடி. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதாவது அங்க இருக்கின்ற மார்க்சியம் வாதிகள் என்று சொல்லிக் கொண்ட அத்தனை பேரும் தங்களை அரசியல் பொருளாதார நிபுணர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களையும் கேள்வி கேட்கின்றோம். அடிப்படையான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, எங்கிருந்து பணம் வருவது, காசு எங்கிருந்து வார என்ற கேள்வி. நீங்க என்னத்துக்கு காசு ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் you are hell-bent on paying back the debt. நீங்க ஏதோ ஒரு விதத்துல கடனை கட்டியாண்டு ஒத்த கால நிக்கிறீங்க, வீட்டை வித்து புடுங்கியாவது கடனை கட்டும். நாங்க சொல்லுறோம், கடனை கட்டாதீர்கள், ஐஎம்எஃப்க்கு கடனை கொடுக்காதீர்கள். மக்கள் எடுத்திருக்கின்ற மைக்ரோ டெபிட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. அந்த காசை அடுத்த ஒரு 4 வருஷத்தை ஓட்ட முடியும் அனுராக அரசாங்கத்தால். நீங்கள் அது மட்டும் இல்ல, அங்க இருக்கின்ற டெலிகாமை பிரைவேடைஸ் பண்ணுவதற்காக என்ன செய்தார் ராஜபக்ச? சட்டத்தையே மாற்றினார். அதை திருப்பி வாங்குங்கள், கொண்டு வாருங்கள், அதனுடைய ப்ரொடக்ஷனை கூட்டுங்கள். அங்க இருக்கின்ற பொருளாதாரம் தனியா டிஸ்கஸ் பண்ணலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த அடிப்படையில் இது ஒரு சிறு பொருளாதாரம், இலங்கை சிறு நாடு, ஒரு இதை செய்யலாம். சரி, ஓகே, மிஞ்சி போனா நீங்கள் ஒரு
ரீஸ்ட்ரக்சர்ல வந்து சொல்லலாம். இப்ப ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி சொல்லுது இல்லையா, அதாவது டிலே பண்ணுங்க, இப்ப நாங்க காசு கொடுக்க மாட்டோம் பேருந்தாரம் என்று சொல்றோம். அதை கூட இவர்கள் சொல்லவில்லையே இல்லையா, அதுவே தவறு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதுவே தவறு தான். ஆனா அதை கூட இவர்கள் சொல்லவில்லையே. இதான் இருக்கின்ற பிரச்சனை. நீங்கள் சொல்ற இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து ஒரு கற்பனவாதமா தானே படுது. இப்ப என்னென்றால் நாங்கள் கடன் தந்தவனுக்கு நான் கடன் தர மாட்டேன் என்று சொன்னால் இலங்கை போன்ற ஒரு சிறிய நாடு வந்து அந்த அழுத்தங்களை இலங்கை முகம் கொடுக்க முடியும். எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க ஜெயபாலன்? நீங்க அர்ஜென்டினாவை பாருங்க. உலகம் 33 நாடுகள் IMF இதை ஏற்றுக்கொள்ளுது. நான் சொன்ன விஷயத்தை உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் எழுதியிருக்காங்க. இப்ப பைனான்சியல் டைம்ல இருக்கிறது அவரே எழுதியிருக்காங்க. Why they are paying back? You just bankrupt, did you know? என்று சொல்லி பைனான்சியல் டைம்ல ஒருத்தர் ஆர்டிகல் இருக்கின்றார். ஈவன் ஜெஃப்ரிஸ், ஒரு தீவிர பலசாலியா இருக்கின்ற ஜெஃப்ரி சாக்சன் எழுத ஆரம்பித்திருக்கிறார் என்று போய் பாருங்க. உதாரணத்துக்கு அந்த பெரிய தொடர்ந்து பேர்களை சொல்லிக் கொண்டிருக்கப்படும் நூரியால் ரூபினி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இந்த டெப்ட் சம்பந்தமான பிரச்சனை இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப ட்ரம்பின் காலத்தில் 150% ஜிடிபிக்கு போகலாம் என்று சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறது USD டெப்ட். அதே மாதிரி 33 நாடுகள் பேங்க்ரப்சிக்கு போகிற கட்டத்தில் நிற்கிறது என்று IMF சொல்கின்றது. IMF தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது, சில நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தான் கற்பனை உலகில் வாழ்கின்றீர்கள். யதார்த்தம் இதுதான். யதார்த்தம் இன்றைக்கு என்னன்னு சொன்னால், பெரும்பான்மையான நவகாலனித்துவ நாடுகள் தங்களுடைய கடனை திருப்பி வழங்க முடியாத நிலையில் இருக்கிறார். மக்களை சாக சொல்லி கேட்காதீர்கள், பட்டினியில் கிடங்க என்று சொல்லாதீர்கள், பாடசாலைக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக தர முடியாது சொல்லுங்க. ஜேவிபிக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த கடன்களை நான் திருப்பி தரமாட்டேன் என்று சொன்னால் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். இலங்கை வந்து ஒரு நெருக்கடி நிலையை அர்ஜென்டினா செய்ததுதான். நானும் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அர்ஜென்டினா செய்ததுதானே. அர்ஜென்டினாவில் அந்த கட்டத்தை போய் பாருங்க என்ன நடந்தது. ஒரு கட்டத்தை சொன்னார்கள், ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் IMF போனது இல்லையா திருப்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு. முன்னாடி நடந்ததுதானே அர்ஜென்டினாவில். பல நாடுகளில் நடந்திருக்கிற. புதுசா நான் ஒன்றும் வைக்கவில்லை. இங்கே ஏன் அதை செய்யலன்னு நீங்கள் கருதுகிறீர்கள்? JVP-யை பொறுத்தளவில் அவர்கள் அங்கிருந்த தீவிர வலதுசாரிய கொள்கைகளுடைய எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். அவர்கள் தான் கொள்கை அடிப்படையிலான விவசாயத்தை தான் நாங்க வைக்கின்றோம். எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் அவர்களுடைய எலக்ட்ரல் ப்ராப்பர். அவர்களுடைய நோக்கம் வந்து ஒரு எலக்ட்ரல் ரீதியாக கைப்பற்றுவது. இந்த அடிப்படையில் தாங்கள் ஏதாவது செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் தீவிர இடதுசாரிகளாக காட்டினால் தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கிறார்களா? ஆமா, அதுதான் இருக்கு அடுத்த பிரச்சனை. அவர்களை பொறுத்தளவு நியாயமானதுதானே. இல்ல, இன்றைக்கு மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்று கேட்டால், உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தல் ஒரு டம்ஸ்கிரிப்ட், ஒரு எந்தூசியாசமாக நடந்த ஒரு தேர்தல் அல்ல. பலரும் எதிர்பார்க்கவில்லை இந்த ரிசல்ட். ஏனென்றால் அங்கு எந்தூசியாசம் இருக்கவில்லை. லோவர் டேர்ன் அவுட்டும் இருக்கின்றது. நீண்ட காலமா இலங்கை பொறுத்தல ஹையர் டேர்ன் அவுட் வேறு நாடுகளோடு பார்க்கும் பொழுது. ஆனால் இலங்கையை பொறுத்தல லோ டேர்ன் அவுட். அந்த எந்தூசியாசத்தை கிரியேட் பண்ணாம விட்டு விட்டார்கள் NPP உடைய எலெக்ஷன் தேர்தல். அவர்களே எனக்கு சந்தேகம் வந்தது, அவர்கள் பெருசா வெல்வதற்கு விரும்பவில்லையோ என்று. அந்த அளவு அப்படி இருந்தாலும் மக்கள் அள்ளுப்பட்டார். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மேண்டேட்டை நாங்கள் தருகிறோம். அதாவது இன்று வெனிசுவேலாவில் நடந்தது போல் ஹூகோ ஷாவேஸ் மாதிரி ஒரு திசையை நோக்கி அனுரா நகர்வதாக இருந்தால், அந்த அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை அனுராக எடுப்பதாக இருந்தால், அதுக்கு பின்னால் நாங்கள் திரண்டு நிற்க தயார்ன்றதை மக்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆனா அந்த விஷயத்தை செய்ய தயாரில்லை அனுரவோ JVP-யோ NPP-யோ. இதான் இருக்கின்ற பிரச்சனை. ஆயிரக்கணக்கான மக்களை வறுமையில் இருந்து வெளியேற்றினார் ஷேவாஸ் ஒரு கட்டத்தில். ஆரம்பத்திலேயே அதை அவர் செய்யவில்லை. ஒரு கட்டத்தில் நகர்ந்த பிறகு அதை செய்தார். அப்ப நீங்கள் இன்று அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதற்கான கொள்கையோ திட்டமோ நோக்கமோ எதுவுமே இல்லை இவர்களிடம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இவர்களை பொறுத்தளவில் பொதுவாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கிளீன் ஆன்டி கரப்ஷன் அடிப்படையில் ஒரு ஜெனரலா தங்களை ஒரு இறந்து போன இவர் சொன்னார் இல்லையா, குமார் டேவிட். அது கரெக்ட். நீங்கள் உண்மையில் இதுதான். குமார் டேவிட் ஒரு பழுத்த அரசியல்வாதி, நீண்ட கால அனுபவங்கள் இருக்கின்ற ஒருவர், ஆழமான அறிவு சிந்திக்கின்ற ஒருவர். அவருக்கான ஒரு சரியான ட்ரிபியூட்டை வந்து தமிழ் மக்கள் மத்தியில் இதுவரை ஒருத்தரும் செய்யவில்லை. அடுத்து செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அவருக்கு நிறைய பங்களிப்பு இருக்கு. அவர் சொன்னார் சோசியல் டெமோக்ரசி, நீங்கள் ஒரு சமூக ஜனநாயகவாத கட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆதரவு கொடுத்தார் NPP-க்கு. அவர் டிஃபெண்ட் பண்ணார். நான் ஆரம்பத்திலிருந்தே பல விவாதங்களை செய்திருக்கின்றேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் சொன்னது சரி, நீங்க ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி என்றதை ஏற்றுக்கொள்ளும். நீங்க அதுதான் நீங்க வந்து ஒரு மாற்று அல்ல, முதலாளித்துவக்கான மாற்று கட்சி அல்ல. அந்த பிரச்சனையை நாங்கள் முதலாளித்துவக்கான மாற்று அடிப்படையில் இதை சாதிக்க முடியும், பிரச்சனையை சோல்வ் பண்ண முடியும் என்ற ஒரு பிரச்சனையை வைக்கின்றோம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஜனவாளன் என்று சொன்னால், அப்படி போனால் மக்களை இழக்க வேண்டி வந்து விடுமே. நீங்கள் மக்களுக்கான விஷயத்தை செய்வதாக இருந்தால், மக்களுக்கான தீர்வை நோக்கி, மக்களை சரியான தீர்வை நோக்கி நகர்வதாக என்றால், இந்த நிலைப்பாட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதுதான் அந்த கான்ட்ரடிக்ஷன். இதுதான் அங்கிருக்கின்ற கான்ட்ரடிக்ஷன். உங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அதிகாரத்திலையும் உங்களுக்கு ஆதரவையும் வைத்து மக்களை சரியான திசையில் நோக்கி நகர்த்துவதுதான் தலைமைத்துவம். அதுக்கு பின்னால் மக்களுக்கு பின்னால் நின்று கொண்டு உங்களுக்கு செய்யறோம் போய் காட்டி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வரலாற்றில் ஒரு காயத்தை விட்டு செல்வதல்ல தலைமைத்துவம். நீங்கள் எதை சாதித்து காட்டுகிறீர்கள் என்றதான் இருக்கின்ற பிரச்சனை. இதுதான் அந்த பிரச்சனை. அவர்கள் ஆட்சிக்கு
வந்து கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்கள் தான் ஆகி இருக்குது. அவர்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்கள் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் ஜேவிபியினுடைய இந்த ஆட்சி அதிகாரம் இன்னும் எவ்வளவு காலம் தாங்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் இப்ப என்ன இருக்கின்ற நிலவரத்தில் அவர்களுக்கு ஒரு ஹனிமூன் டைம் இருப்பதற்கான சாத்தியக்கூறு பெரும்பாலும் இருக்கின்றது. இவர்கள் எதையும் வெகு விரைவில் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவார், அது தெளிவாக தெரியுது. ஆனால் வேறு வழி இல்லை என்ற சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, பேசணும் இல்லையா, அது மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க தயாராகிது. கொஞ்சம் பொறுமையாக. ஆனா இவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாமல் தாக்குதலை செல்லும் பொழுது மீண்டும் அது எந்த திசை நீங்க சொல்ல முடியாது. 2 திசையில் நகரலாம். மக்கள் திரும்பியும் ஒரு போராட்டத்துக்கு வந்து மேலதிக புரட்சிகர நடவடிக்கைகளை நோக்கி நகரலாம். ஒன்று, அது ஆட்டோமேட்டிக் அல்ல. மீண்டும் மக்கள் தீவிர மோசமான இனவாத அடிப்படையிலான பிளவுகளை நோக்கி நகரலாம். தெற்கில் வடக்கில் ஒவ்வொரு சுதந்திரனுக்கு திருப்பி மீண்டும் ஒரு தமிழரசு கட்சி ஒரு முக்கிய கட்சியாக வரலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றன. எல்லாம் பாசிபிலிட்டி இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் இல்லையா? அப்ப இந்த அடிப்படை இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போறதுதான் அதை தீர்மானிக்க போறது. இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார்கள் என்று உதாரணம் தெரியும். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும். உங்களுக்கு பிரான்சோ மித்ரோன் பிரான்சில் ஜனாதிபதி ஆன போது முதலாக வந்த அடுத்தடுத்த நாளே அவர் என்ன செய்தார், அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் அந்த தீவிர வலதுசாரியாக இருந்த பாசிஸ்டாக இருந்த லூப்பன் உட்பட அப்ப அந்த சிறையில் இருந்தார். எல்லா அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்தார். பிரான்சோ மித்ரோன் வந்து ஒரு இடதுசாரி, ஒரு மார்க்சியவாதி அல்ல. அன்னொரு தன்னை மார்க்சியவாதி லெனினிஸ்ட் சொல்லுகின்றவர் அரசியல் கைதிகளை ஏன் விடுதலை செய்ய முடியாது, நீங்களே நிலங்களை வழங்க முடியாது. 13 ஒரு PTA பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசத்துக்கு எதிராக எல்லா மார்க்சியவாதிகளும் ரோட்டில் நின்று போராடினோம். எத்தனையோ போராட்ட சக்திகள் போராடினோம். நீங்களும் உங்கள் ஒரு கட்டங்களில் எங்களோடு தான் நின்று போராடினீர்கள். ஏன் அதை இல்லாம செய்ய முடியாது? நீங்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்ல இல்லை. அவர்கள் சில விஷயங்களை ஆரம்பித்து இருக்கிறார்கள். பாதைகள் திறக்கப்பட்டிருக்குது, காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கு, ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்குது. இந்த விஷயங்களும் எந்த ராணுவ முகாம் அகற்றப்பட்டிருக்கிறது சும்மா சொல்லக்கூடாது. அகற்றப்படவில்லை. என்ன பிரச்சனை? எந்த ஒரு ராணுவ முகாமும் அகற்றப்பட போகுது. பண்ணினால் வரவேற்போம், சந்தோஷப்படுவோம். இதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப 15 ஆண்டுகளாக யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளாக மாறி மாறி 2-3 ஆட்சிகள் வந்திருக்கு. இந்த ஆட்சிகள் 15 ஆண்டுகளாக செய்யாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ய வேண்டியது. அப்ப அதுக்கு ஒரு கால நேரம், ஒரு கால அவகாசம் மக்கள் செய்திருக்காங்க. நீங்க கேட்கின்ற அதே ஆதங்கத்தை மக்கள் பிரதிபலித்திருக்கிறார். உங்களுக்கு நீங்க வடக்குல போய் நீங்க காய்ச்சிங்கன்னா அடி விடுங்க. உங்களுக்கு ஏன்னு சொன்னா நீங்க எல்லாம் வந்து 1008 எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம் பாப்போம். இதைத்தான் நான் அதைத்தான் சொல்றேன். அதை நான் மறக்கவில்லை. மக்கள் செய்திருக்கிறார்கள். சந்தர்ப்பத்தை கொடுக்க அரசியல் அடிப்படையில் மக்கள் ஒரு தவறான ஹோப் என்று சொல்லுவோம் இல்லையா? மக்களுக்கு வேற வழி இல்லாம செய்வது சரி என்று சொல்லாதீர்கள். நீங்கள் வழியை காட்டுங்கள் சொல்றோம். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? வேறு வழி இல்லாமல் இருப்பதுதான் ஒரு வழி என்று காட்டாமல் ஒரு வழியை காட்டுங்கள் என்றோம். இதுதான் எங்களுடைய விமர்சனத்துக்கான வித்தியாசம். இதுதான் இருக்கின்ற வித்தியாசம். இதை விளங்கிக் கொள்வது அவசியம். நீங்கள் முதல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது ஒரு குறை தீமை அடிப்படையில ஜேவிபி தெரிவு. ஜேவிபிக்கு எதிராக நின்ற மற்ற 2 கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம், மிக மோசமான கட்சிகள், இனவாத கட்சிகளாக இருந்தது. அந்த அடிப்படையில தான் மக்களிட தெரிவு இருக்குது. மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த ஆட்சி காலம் வந்து நீங்கள் என்னுடைய அடிப்படையில் ஜேவிபி வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு அடுத்த தேர்தலையும் வென்று ஒரு 10 வருஷத்தை கையில வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? அப்படித்தான் அவர்களும் கணக்கு போடுகிறார்கள். 10 வருஷ கணக்கு போட்டுத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்த இன்னொரு 10-15 வருஷத்துக்கு எங்களோட ஆட்சி தான் இருக்க போற அடிப்படையில். உங்களுக்கு தெரியும், அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அவர்கள் முக்கியமான MP அவர் பேசியிருக்கிறார். என்னன்னு சொன்னா அவங்க தங்களோடு இருக்கின்ற அந்த ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தை டிசால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்காங்க. அங்க பாத்துருக்கு. அதெல்லாம் தவறு. இதுவும் அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு டிரெக்ஷன். இதெல்லாம் செய்து கொண்டு 10 வருஷத்துக்கு மக்கள் வைத்தையும் வாயம் கட்டி கொண்டு உங்களுக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள் எதிர்பார்க்காது. இப்படி ஒரு கனவைத்தானே ராஜபக்ச குடும்பம் கண்டது. அவர் முடிவுறி கொண்டார் இலங்கையின் மன்னராக இல்லையா? எங்கு அவர்கள் அந்த வேலையை செய்யாது. மக்களுக்கு மேல் காரை துப்பு கொண்டு மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்யாமல் நீண்டிருக்கலாம், நீண்ட காலம் இருக்கலாம் என்று எதிர்பார்த்தால் நீங்க ஜனநாயகத்துக்கு என்னென்ன சின்ன வழிகள் இருக்கோ அதுக்குள்ளால் வெளிப்படுவார்கள் மக்கள். நீங்க ஜனநாயகத்தை முறைக்கு ஒரு சர்வாதிகார அடிப்படையில் நோர்த் கொரியாவில் இருக்கின்ற அவர் மாதிரி இருப்பீர்கள். ஆனால் ஓகே, அதுக்கும் உங்களுக்கு கலேசன் மாதிரியான முட்டாள்கள் ஆதரவு தரலாம். ஆனா இது என்ன பிரச்சனை சொன்னால் அந்த அடிப்படையில் நீங்கள் மக்களுடைய ஆதரவை வைத்துக் கொள்ள முடியாது. இதை பிறகு கொள்வது மிக அவசியம். இல்ல, இது ஒன்று இருக்குதானே. இப்ப என்ன சொல்றது, மக்கள் வந்து தங்களுடைய ஒரு கட்ட தேவை பூர்த்தி அடைந்தவுடனே அவர்கள் அடுத்த கட்ட தேவைக்கு நோக்கித்தான் போவார்கள். ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். அப்ப போகின்ற பொழுது அந்த கட்டத்தில் அவர்களுடைய தேவைகள் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படையில் என்றால் நிச்சயமாக அவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனா இன்றைக்கு அந்த மட்டம்
உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நீங்க கருத இல்லையா? இல்ல அது நியாயம் தான். இப்ப அது ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லெஸ்ஸர் ஈவிலிசம் அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற சில சக்திகள் இருக்கு இல்லையா, 1000 times பெட்டர், 1000 மடங்கு பெட்டர். மக்கள் முட்டாள்கள் என்று சொல்லாதீர்கள் என்றது நான் அடிக்கடி சொல்வது அதுதான். அப்ப அவர்களுக்கு உணர்ந்து கொள்வோம், அதை தெரிந்து கொள்கிறார். தங்களுக்கு மேல் விழுந்த அடி, தங்களுக்கு மேல் விழுந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டும் பலர் வாக்களித்து இருக்கின்றார்கள் இல்லையா. நாங்கள் பிரின்சிபல் ரீதியாகவும் கொள்கை அடிப்படையை எதை நோக்கி நகர்கிறோம் என்ற அடிப்படையில் மக்கள் நகர வேண்டும் என்று கோருபவர்கள் நாங்கள் அந்த வட்டத்துக்கு வெளியால் சிந்திக்கின்றோம். வட்டத்துக்கு வெளியால் இருந்து மக்களை நோக்கி நகர்த்தணும் என்று சிந்திக்கின்றோம். தயவுசெய்து அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீர்கள். லெஸ்ஸர் ஈவிலிசம் சொன்னா லெஸ்ஸர் ஈவில் இது ஒரு லெஸ்ஸர் ஈவிலா என்று கேட்டால் எஸ், ஆனா அதுவும் ஒரு ஈவிலா மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது எங்களுடைய விமர்சனம் வேற. ஆனா இது லெஸ்ஸர் ஈவில் தான். உண்மையில் அதுக்குள் ஒரு பிரின்சிபல் பொசிஷனில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அது இப்ப ஜேவிபி வந்து தீவிரமான ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் மேல் எடுக்குமாக இருந்தால் ராஜபக்ச போல் இனவாத அடிப்படையில் அதில் அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறவர்கள் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். அதற்குள் சில விஷயங்களை ஜன அடிப்படையில் கொஞ்சமாவது மக்களுக்கு செய்யணும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் நீண்டகால நண்பர்களாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அதுக்குள் இந்த அடிப்படையை ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட இது தனிப்பட்ட விமர்சன பிரச்சனை அல்ல அரசு என்றது. என்ன பெரியரா ஒரு பைனான்சியல் மினிஸ்டர் அந்த டைம்ல வந்து LSSP கோலிஷன் இருக்கு இல்லையா 64ஆம் ஆண்டு, நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் என்னன்னு சொன்னா என்ன பெரியரா நினைத்தார் சொன்னார் பப்ளிக்காகவும் எப்படி என்று சொன்னால், நான் ஒரு மார்க்சிஸ்ட், நான் வந்து அதிகாரத்தில் இருந்து கொண்டு மற்றது செய்ய போறேன், நான் தானே இருக்கிறேன், நான் செய்வேன். அதாவது தன்னில் நம்பிக்கை செல்ஃப் சார்ந்த ஒரு நம்பிக்கை. அப்படி அல்ல அரசு இயங்குது. தனிநபர்கள் மேலும் இவர் நல்லவர், அதுக்குள் இருக்கிறார், நல்லது நடந்துடும் அப்படி எதிர்பார்க்காதீர்கள். அரசு என்பது ஒரு இயந்திரம், அதை ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்க வேண்டும். அது நீங்கள் என்னதான் புடுங்கினாலும் அந்த செய்ய முடியாத ஒரு கட்டம் தான் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்விட்டாரோ ஒட்டுமொத்தமாக இவர்களை வெளியேற்றினார் இல்லையா பண்டர்நாயக்க. அதுக்கு பிறகு அரசு எந்த திசையில் மாறியது, என்ன அரசியல் என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் அங்கு இருக்கின்ற பிரச்சனை. அதுக்குள் இருக்கின்ற சக்திக்குள் யார் வெல்லுவார்கள், எந்த அரசியல் கொள்கை வெல்லும் என்பது வேற, அது வேற விதம். அதை தீர்மானிப்பது அந்த சக்தி எது பலப்படுகிறது, அதற்குள் ஜியோபொலிட்டிக்ஸ் என்ன என்று பல்வேறு விஷயங்கள் தான் அதை தீர்மானிக்க போகின்றது. நீங்க சொன்னது போல் இந்தியா சும்மா பார்த்துக் கொண்டு இருக்காது. தங்களுடைய கொள்கைகள் சார்ந்த நிலைப்பாட்டை இவர் எதிர்ப்பார்கள், இவரை கவுப்பதற்கான ஏதாவது வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். கொலையும் செய்ய தயாராக தான் இருப்பார்கள். அவர்கள் அனுராவை போட்டு தள்ளிவிட்டு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பார்கள். அப்ப இப்படியான சக்திகள் தான் சுத்தி இருக்கின்றன. இப்ப இந்த அடிப்படையில் தனிநபர்கள் சார்ந்தோ இதுக்குள் நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீவர்கள் அந்த அடிப்படையில் தீர்மானிக்கார்கள், கொள்கை நோக்கி நகருங்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். அடிப்படையில் மக்களை திரட்டுங்கள், இதோட நிறுத்தாதீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை நகர்றதுக்கு நீங்க அந்த தலைமையை தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு ஃபார்முலா தருகிறோம். தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்தமாக முடித்து ஐக்கிய இலங்கை கனவை காண்பவர்களுக்கு ஒரு ஃபார்முலாவை தருகிறோம். அதாவது நீங்கள் இன்று தமிழ் மக்களுக்கு கேட்கின்ற அனைத்து ஜனநாயக உரிமைகளையும் வழங்குங்கள், அவர்களுக்கான பொருளாதாரத்துக்கான திட்டங்களை கொண்டு வாருங்கள். அங்கு முஸ்லிம் மக்கள் கோரிக்கை அந்த ஈஸ்டபொம்மிக்கு அதை ஒரு பெரிய விஷயம் மக்கள் மத்தியில் ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. பல கட்டுரைகள் வெளிக்கின்ற இவர்களை அதுக்குரிய நியாயத்தை வழங்குங்கள், தீர்ப்பை கொடுங்கள், அவர்களுக்கு உரிமைகளை வழங்குங்கள். இவ்வளவு கால இத்தனை போராட்டங்களை ஜேவிபி அரசாங்கத்துக்கு கூட சம்பள உயர்வு கிடைக்காத மலையக மக்களுக்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுங்கள். இது என்ன அடிப்படை தானே. ஒரு சாதாரண சமூக ஜனநாயக குமார் டேவிட் சொன்னது போல ஒரு சாதாரண சமூக ஜனநாயக கட்சி செய்யக்கூடிய வேலைகள் தானே இது. இதை செய்தாலே நீங்க சொன்னது போல் 10 வருஷத்துக்கு இருக்கலாம். இதான் இருக்கிற பிரச்சனை. அடுத்த கட்டத்திலும் தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார். நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் பின்தள்ளுங்கவும் வைக்கலாம் தமிழ் தேசியத்தை. அது முற்றுமுழுதாக சாத்தியம் இல்லை என்னை கேட்டீர்களா, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் அதை கவுண்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு நல்ல நாட்டிலே இருக்கிறேன் என்ற ஒரு ப்ரௌட் ஃபீலிங்கை உருவாக்கலாம். நீங்கள் அதை செய்ய போவது இல்லை என்றுதான் எங்களுடைய பிரச்சனை. அவர்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்காமல் நீங்களே அவர்கள் செய்ய போறது அதை மக்கள் செய்திருக்கிறார்கள். எங்களை போன்றவர்கள் தெளிவாக சிந்தித்து இயங்கி ஒரு தலைமைத்துவத்தை, நாங்கள் ஜேவிபி அல்ல கொம்ரம் அடிப்படையில் போய் லெஸ்ஸர் விமர்சனத்துக்கு பின்னால் நிற்பதற்கு அப்படின்னு சொன்னா நாங்களும் நீங்க சொன்னது போல் ஒரு பெரிய அமைப்பா இயங்கி இருக்கலாம். நாங்கள் செய்ய தயாராக. நன்றி சேனன். நான் நினைக்கிறேன் இந்த உரையாடலை நாங்கள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு பிற்பாடு எவ்வாறு இந்த அரசியல் நகர்கின்றது என்ற அடிப்படையில நாங்கள் தொடர்ந்தும் இந்த இவ்வாறான உரையாடல்களை நடத்துவோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய உரையாடத்தான் வேண்டியிருக்கிறது. நிறைய தொடர்ந்து இந்த விஷயங்கள் தீவிரமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலும் நிறைய உரையாடல்கள் நடக்க வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கின்றன. நிச்சயமாக இந்த புள்ளியோடு நாங்கள் இந்த நேராலை உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சேனன். நன்றி ஜெயவா. நன்றி.